நமஸ்காரம். இன்னைக்கு எங்கள் ஆற்றுல ஒரு ஸ்பெஷலான டிஃபன் பண்ணுறேன். அது என்ன நீங்களும் பாருங்கோ வாங்கோ. ரவா கிச்சடிங்க. ஒரு ஆன்ல எடுத்துக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, பட்டை, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிண்டாட்டு நம்ம இந்த கிச்சடிக்கு தேவையான காய்கறிகள் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி இஞ்சி, கேரட், வெங்காயம், பீன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிறேன். ஒன்றா போட்டு வதக்கிறேன் பாருங்க. மற்றெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடணும்னு இப்பவே தோணும் போல். நல்லா கமன்னு வாசனை. இப்போது கொஞ்சம் வதங்கினாட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பும் போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். நான் பார்த்தேன்னா இப்போ 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் ரவை எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் 4 பேருக்கு சொன்னல, ஆழாக்கு ஒரு கை எடுக்கிறேன். ஸோ நான் 4.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறேன். இது நல்லா கொச்சி வரட்டும். பார்த்தீங்களா, அளந்து வச்சிருக்கிறதுக்கு நல்லா கொதிக்குது பாங்க. தலைன்னு கொதிக்குதா, கம்மன் வாசனை. இப்போது அந்த ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா கவிடாமல் கலரணுங்க. கலருன்னு கலருக்கிறோம். கலரியாச்சா? கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நம்ம சமையல் முடிச்சிடலாம். 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் நெருக்கியெல்லாம் வச்சுட்டா. மேலே ஒரு தேங்காய் எண்ணெய் விடுறேன் வாசனைக்கு. கடலெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் அப்படி அமிர்த மாதிரி இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, வெந்தாட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மற்றையெல்லாம் நல்லா ஆவி பறக்க இருக்கு. நல்லா வெந்தெடுத்து பாருங்க. இது ரோஸ்டட் ரவை தான். நான் ஆல்ரெடி ஆற்றுலேயே ரோஸ்ட் பண்ணி வச்சுருவ ரவை வாங்கலாம். சுவையான வணக்க ரவா கிச்சடி தயார். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்க, செஞ்சு பார்த்து.